சொன்னா இல்லையா? அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, 6 விதமான அடி போற்றி. எப்பயோ பண்ண அவதாரத்துக்கு இப்ப என்ன, அப்ப யாரும் அவ பல்லாண்டு பாடலையாம், அதனால நான் இப்ப பாடுறேங்கிறா ஆண்டாள். அப்படி ஒரு திருஷ்டி தோஷம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக எப்படி பல்லாண்டு பாடுறாளோ அந்த மாதிரி இது மங்களாசாசன கிரந்தம் அப்படின்னு சொல்றது. இப்படி மங்களாசாசனம் பண்ணிட்டே இருக்கா. அத்தனை மகரிஷிகளும் கூடி என்ன பண்ணினா ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான். உங்களுடைய வரவை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். தேவயம் பவதாரக்ஷ்யா பவத் விஷய வாசினஹா, தேவயம் பவதாரக்ஷ்யா பவத் விஷய வாசினஹா, நகரஸ்தோ வனஸ்தோ வா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா, தேவயம் பவதா ரக்ஷ்யா. ஆமா, நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும். இந்த ராட்சசர்களுடைய படுற பாட்டிலேருந்து நாங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறா தெரியுமா, எங்களால தாங்க முடியல. நீ தான் ரட்சிக்கணும். நகரத்தில் இருந்தாலும் வனத்தில் இருந்தாலும் நீ தான் ராமா எங்களுக்கு தலைவன், நீங்க தான் ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம். அதோடு கூட கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான சிசு போல ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறாளாம் மகரிஷிகள். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுன்னா எப்படின்னா, கர்ப்பமா இருக்கக்கூடிய குழந்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு, அந்த குழந்தைக்காக நாம ஏதாவது கோல்டா சாப்பிட்டுட்டா அந்த குழந்தைக்கு சளி பிடிக்குமேன்னு சாப்பிடாம இருப்பாளாம். காரமா சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோன்னு தான் காரத்தை விலக்கி இருப்பாளாம் அந்த 10 மாச பரியந்தம். அதனால குழந்தைக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது, குழந்தைக்கு பேச தெரியாது. அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணுமேங்கிற எண்ணத்தோடையே கூட எவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பாளோ அதே மாதிரி எங்களுக்கு எதுவும் கேட்க தெரியாதுப்பா, கர்மயோகம் பண்ண தெரியாது, ஞான யோகம் பண்ண தெரியாது, பக்தி யோகம் பண்ண தெரியாது. எங்களுக்கு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய